இந்த சிறியோனுக்கு என்றைக்குதான் காட்சி கொடுக்க போகிறாயோ அண்டவா நான் வணங்கி வழிபடும் ஆண்டவன் புக்கன் படைத்த பரமன் மூல தயாபரன் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டியிருக்கிறா ஆண்டவா நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் தாங்கள் எப்பேற்பட்டவர் எப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் ஆண்டவா இல்லை இல்லை நடனம்
ஜெயமலாதுரா ஐயனே என்னை கோரி கோமிருக்க காரணம் என்ன வேண்டும்? ஐயனே தங்களை கோரி தலைமையில் காரணம் என்ன தெரியுமா? தங்களிடமிருந்து எனக்கு வரப்பிரசாதம் வர வேண்டுமா? ஆமா. என்ன வர வேண்டும் உனக்கு? ஆண்டவா, இந்த உலகத்திலே ஈயரும்பு 84 கோடி ஜீவராசிகளை தவிர்த்து ஆகையால் இந்த உலகத்திலே நான் சாகா வரும் ஏகா உடல் போகா செல்வம் என்று சொல்லக்கூடிய இந்த வரங்களை தர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆண் மக்களாலும் எனக்கு அழிவில்லாத வரத்தை தர வேண்டும். ஐயனே, இந்த வரம் என்று எனக்கு தான். ஐயனே, இந்த உலகத்திலே எனக்கு சாகா வரம் வேகா உடல் போகா செல்வம் என்று சொல்லக்கூடிய வரமும், இந்த உலகத்தில் ஆண் மக்கள் யாராலுமே எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது, இந்த வரத்தை தந்துவிட வேண்டும். ஐயனே, ஜெயமதாசுரா ஐயனே, நீ கேட்பது முறையல்ல. ஏன் ஆசைப்படலாம்? ஒரு மனிதன் எவ்வளவு ஆசைப்பட வேண்டுமோ அவ்வளவுதான் ஆசைப்பட வேண்டும். அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. நீ கேட்ட வரம் ஒன்று தவறல்லவா? என்ன தவறு அண்டவா? பிரம்மனுடைய படைப்பிலே ஒரு ஜீவன் படைக்கிறேன் என்றார். பிறப்பு ஒரு நாள், இறப்பு ஒரு நாள். மனிதனாக பிறந்தாலும், மரம் செடி கொடியாக பிறந்தாலும், ஈ எறும்பாக பிறந்தாலும், நான் எப்படி பிறந்தாலும் பிறப்பு ஒரு நாள். ஏமா ஒரு 2 பேருக்கு என்னதான் பிடிக்கல ஏது போயிடுங்கம்மா. நீங்க சிச்சு நீங்க எங்க அசிங்கம் பண்றீங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியலமா. உங்களுக்கு பிடிக்கல தயவுசெய்து சொல்லி ஏது போயிடுங்கம்மா. இப்படி பாக்குறீங்க சிரிக்கிறீங்க, பாக்குறீங்க சிரிக்கிறீங்க. என்ன சொன்னாலே தெரியாது. இப்போ தேமத்தான் சிச்சு நடனம் போ. சூப்பர். பிரம்மனுடைய படைப்பில பிறப்பு ஒரு நாள், இறப்பு ஒரு நாள். பிறந்து விட்டோம். இப்போது இறப்பு ஒன்றுதான் இருக்கிறது. அதற்கு இடையிலே மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குது பாரு. அடா அடா அடா. இந்த வேஷமே இல்லைன்னா நான் ஜன்னல் போட்டு ஜெயிச்சுட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது சாகாவரம் என்று கேட்க அல்லவா? ஆமா. அவ்வரத்தை விடுத்து வேறு என்று நான் கேள். ஆண்டவா, போகாத செல்வம் தருகிறேன். ஏய், ஆனால் சாகா வரம் விடுத்து ஏய், வேறு ஏதாவது வரம். ஓ, சாகா வார்த்தை விடுத்து வேறு ஏதாவது செல்வங்களை தருகிறேன். இருந்தாலும் எனக்கு அழிவு என்றோ ஒரு நாள் நிச்சயம் அல்லவா? நிச்சயம். ஆகையால் இந்த உலகத்தில் உள்ள ஆண் மக்கள் ஆடவர்களா எனக்கு என்றுமே அழிவே இருக்கக்கூடாது. ஜெயமாதாதுரா, ஆண்டவா, செல்வத்தை கொடுத்து விட்டாய். இவ்வுலகத்தில் ஆண் வர்க்கமாக யாராக இருந்தாலும் அவர்களால் அழிவு என்பதை இருக்கக்கூடாது என்ற வரத்தை கேட்கிறார். உண்மைதான். நீ கேட்ட பிரகாரம் நீ கேட்ட வரத்தை தருகிறேன். ஓ கேட்ட வரத்தை கொடுத்து விட்டு உனக்கு மன மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சியாக இருக்கிறது. உனக்கு காட்சி கொடுத்தது எனக்கு மன மகிழ்ச்சி. ஆண்டவா, இல்லைங்க, பாருங்கள் இப்படி வரம் கொடுத்தேன் என்று உரைத்தீர்கள் வார்த்தையா? ஆமா, அந்த வரம் நிச்சயமாக பலிக்குமா? நான் கொடுத்த வரம் இதுவரைக்கும் பொய்யாகாது. நான் கொடுத்த வரம் நிச்சயமாக பலிக்கும். ஆமையா? பாருங்கள். பாருங்கள் இப்படி. தேவதாசுரா, பாருங்கள். அதற்கு நாம சொல்றோம். போக விட்டு அழைக்கிறாயே. இவர்கள் பூசலில் மீண்டும் நான் பேச வேண்டுமா? நிச்சயமாக. மன்னா வந்தது கோயில். சாரி ஆண்டவா, வரம் கொடுத்தேன் என்று உரைத்தீர்களே, மீண்டும் கேட்கிறேன். நீங்கள் கொடுத்த வரம் நிச்சயமாக பலிக்குமா? நான் கொடுத்த நிச்சயம் பலிக்கும். வாடாங்க. ஏய், வாடா. ஏய், அழகு. தாய் எவ்வளவு ஒரு ஆரம்பம், எவ்வளவு பகதை
விட்டுவா. எவ்வளவு ஒரு ஆணவம், எவ்வளவு ஒரு அகந்தை. நாய் கொத்த அம்மா தாலி பச்சை ஆட்டம் திருடு போய் 6வது மாசம் நாய் கொத்த கிடையாது. எனக்கு வரம் கொடுத்தேன் என்று உரைத்தாயே, என் தரத்திலே எதுவுமே கொடுக்கவில்லை. நீ கொடுத்த வரத்தின் நிறம் என்ன? கருப்பா சிகப்பா? நீ தா சந்தோஷம். நீ கொடுத்த வரத்தின் நிறம் என்ன? கருப்பா சிகப்பா மஞ்சளா பச்சையா ஆகியவா? வைத்தியக்கார கருப்பா சிகப்பா மஞ்சளா குண்டா இருக்குமா? அது உறுதியா இருக்குமா? அது எப்படி இருக்கும்? அதனுடைய நிறம் என்ன? நான் கொடுத்த வரத்திற்கு நிறமும் கிடையாது, அதற்கு உருவமும் கிடையாது. என் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையே அது வரமாகும், உன் உடம்பில் உரமாகும். யாரை ஏமாத்த பார்க்கும் வேலை இது? வரத்தை கொடுத்தேன் என்று உரைத்தாயே, அந்த வரத்தின் பொருளை தெரியாமல் இங்கிருந்து நீ போக முடியாது. பொருள் கூறு. அதுக்கு பொருளும் கிடையாது, உருவமும் கிடையாது, நிறமும் கிடையாது. என் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையே அது வரமாகும். அப்படியா? உன் உடலில் உரமாகும், நிச்சயம் பலிக்கும். அதெல்லாம் ஒரு கடவுளே. அதான் சொல்ற நாக்குல வர வார்த்தைலாம் சத்தியமா பண்ணி எதா சொல்ற அதுல எது இது இப்ப சொல்றேன். இதான் வரல ஸ்கூல்ல எங்கோ உள்ள உட்கார்ந்து எப்படியா போய் நல்லவளா சாவலாம் உட்கார்ந்தா காலையில சொல்லையா வாங்கி போறேன். இவன் யார் தெரியுமா? யாரு? இந்த உலகத்திலே, அதாவது உலகத்தையே அழிக்கிறது என்ன தெரியுமா? என்ன ஐயா? போதைப் பொருள். போதைப் பொருள். இதை நோக்கிதான் உலகம் போய்கிட்டு இருக்கு. உண்மைதான். இளைஞர்கள் தான் அதிகமா கெட்டு போறாங்க. அது நீ பார்த்த அடி ஓடி இந்த போதை பழக்கத்தை உண்டாக்கியவன் யார் தெரியுமா? யாரு ஐயா? மும்மூர்த்தியிலே ஒரு கடவுளான இந்த முக்கன் படைத்த பரமன். ஏனென்றால் தேவர்கள்லாம் சோமபானம் என்று அருந்துவார்கள். ஆமா, அங்குதாண்டா ஆரம்பிச்சது முதல்ல. ஆஹா, சோமபானம் அருந்தினார்கள். அதுதான் இன்று மதுவாக மாறியது. அது மட்டுமல்ல, தேவ ரகசியமா? தேவர்கள் செய்வதெல்லாம் மன்னிக்க உண்மையை சொன்னா எரியும் நிறைய பேருக்கு. ஒரு பச்சிலை மூலிகை, அது பேர் என்ன தெரியுமா? உலகமே அங்கதான் சுழந்து நிக்குது. இப்போ கஞ்சா. இந்த கஞ்சா எப்படி உற்பத்தி ஆச்சு? எப்படி? இவனை வணங்கும் சித்தர்கள் மெய் மறந்து தன் நிலை மறந்து ஐம்பொருளை அடைக்க வேண்டும் என்று அந்த பச்சிலை மூலிகையான கஞ்சாவை பயன்படுத்தினார்கள். அது தாண்டா இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்குது. அப்படி இவன் ஒரு கஞ்சா குடிக்கான. அப்படி ஒரு நேரத்தில் தேவர்களால் ஏற்படுத்தி தன்னுடைய சுகத்திற்காக நான் அனுபவித்தேன். அறிவு கெட்ட ஜென்மங்களே, தவறு செய்யலாமா? ஊருக்கு என்ன இருக்குது? அதான் கஞ்சாதான் இருக்குது. பேங்க்ல கூட வசீகர பேர் எடுத்து அப்படி ஒரு புறாவன் உன்னை அனுப்ப மாட்டேன். ஆயினால் கொடுத்தவரும் கொடுத்ததுதான். அப்படி நீ கொடுத்தவரும் நிச்சயமாக பலிக்கும் என்றால் நீ கொடுத்த வரத்தை பயன்படுத்தி உன்னையே அழித்து விடுகிறேன்.
கங்கா. ஓ, பரமனுக்கு இப்படி ஒரு ரகசிய வாழ்க்கையா? ஆமா. ஏய், பரமனுக்கு இடமாக வைத்தாலே பார்வதி, அவள் ஒரு மனைவி. நீ எங்கிருந்து வந்தா இடையே? யார்? நான் எங்கிருந்து வந்தேன் என்று உனக்கு தெரியாதா? சரி, போகட்டும். அதாவது எத்தனை கடவுளாவது எத்தனை மனைவியாவது வைத்துக் கொள்ளட்டும், எனக்கு தேவையில்லை. இருந்தாலும் பரமனிடத்திலே வரம் கேட்டு அவனுக்கு கொடுத்தான். ஆனால் அதற்கு பொருள் என்ன என்னவென்று கேட்டால் சொல்ல மறுத்தான். ஆகையால் அவன் கொடுத்தவன் பலிக்க வேண்டும் என்றால் அவனையே சோதித்து பார்க்க வேண்டும் என்று முற்பட்டேன். அந்த சமயத்திலே சிரித்தது நீதானே? எதற்காக சிரித்தேன் தெரியுமா? என்னுடைய சுவாமியோ உனக்கு வரம் கொடுத்தார். அந்த வரத்தை கொடுத்து விட்டு முன்னேற்ற மாட்டிக்கொண்டு முடித்தார். என்னுடைய கணவர் இப்படி மாட்டிக்கொண்டு முடிக்கிறாரே என்று நான் சிரித்தேன். அப்படியா? பெரியவங்க சொல்லுவாங்க, பெண்கள் சிரிச்சாவே போச்சு, புகையில விரிச்சாவே போச்சு. அந்த புகையில விரிச்சு பார்த்தா அது உள்ள மவுசே கொஞ்சி போயிடும். ஆகையாலே வர கேட்டவன் ஆடு, கொடுத்தவன் பரமன். இடையில பச்சை தேவடி அணியது. சிரிச்சது தவறுதானே? மன்னிப்பு கேளு. கேட்க முடியாது. கேட்க முடியாதா?
நான் பார்த்து கிடையாது. பரமனின் இரண்டாவது மனைவி. ஏண்டா பரமனின் மனைவி யாரு? யாரு? பார்வதி. உண்மைதான். அவளுக்கு தெரியாம தலைமையில வச்சுக்கலாம்டா இவளை. சரி, சரி, சரி. ஏய், பூலோக பயன்பாடு என்ன தெரியுமா? சொல்லுங்க ஐயா. அதாவது பெரியவங்களா வகுத்து வச்ச பாதை. ஆ, ஒருவனுக்கு ஒருத்தி ஆமா. அப்படின்றது நம்ம பண்பாடு. சத்தியமா ஆமா, நான் அப்படிதான். பண்பாடு. ஆனா யாருமே பயன்படுத்துறது இல்ல. ஏன்னா அறிவு கெட்டு போச்சு, மந்தமாயிடும். நான் விட சத்தியமா ஒருவனுக்கு ஒருத்திதான் ஐயா. மும்மூர்த்திகளே முதல் மூர்த்தி ஆ. முக்கன் படைத்த பரமன் தன் மனைவிக்கு பார்வதிக்கு தெரியாம இந்த கங்கையை தடமேல ஒழிச்சு வச்சிருக்கான்னா ஆ. பாமர மக்கள் ஏண்டா ஒரு கடவுளே இப்பேற்பட்ட இனக்கோயில செய்தா பாமர மக்கள் ஏடா பாவம். அதுதான். அழகா மனைவி இருந்தா கூட வீட்டுக்கு தெரியாம இன்னொன்னு சொல்லுவாங்களே, என்னது? அதான் உனக்கு தெரியுமா? யாரு? ரொம்ப சீக்கிரமா. ஹோ. ஊதிய. சத்தியமன். டேய், இரு. அம்மா யாரும் தப்பா நினைக்கிறீங்க? சத்தியமன். என்னத்துக்கு? கோயில் மேல சத்தியமன். யாரு? நான் ஏன் சத்தியம் பண்றேன்? ஒன்னு ரெண்டு பொண்ணாட்டி கிடையாது. ஏண்டா மனைவி முறைப்பிறகா தாலி கட்டணும் மனைவிடா? ரெண்டு பேரும். ஆமா. அட டேய், சத்தியமா எதுக்குடா வந்து ஏன்? செத்து போடுறான். டேய், இந்த ஊர் நாட்டாம வேற நீ. 10 வருஷமா நாட்டாமையா இருக்கிறேன். டேய், ஊர்ல உன்னை மதிக்கிறாங்க. எத்தனை ஒரே பொண்டாட்டி தானே உனக்கு? யாருக்கு? உனக்கு சத்தியமா ஒண்ணுதான். ஒண்ணுதான். உன்னை யாரா மதிக்கிறாங்களா? எங்க அதான் ஏமாத்த சொல்றேன். மாட்டான். இன்னும் பணம் நோட்டு கொடுக்கல. 2 பொண்டாட்டி இருந்தா தான் மரியாதை பையா. அது வேற சப்ஜெக்ட். சரியா? அதுல எடுத்து வர சொல்லலாம். டேய், உலகத்திலே 2 மனைவி இல்லாத கடவுள் யார் சொல்றாங்க? யார் ஐயா? 2 மனைவி இல்லாத கடவுள். ஒண்ணு பிரம்மச்சாரியா இருக்கணும், ஆ. இல்ல 2 மனைவியா இருக்கணும். அப்படி ஒரே மனைவின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்களா? ஒரே மணி சத்தியமா நீ கூட சித்திதான். தர்மபுரியில ஒருத்தர் கேட்டாரு, ஆ. ராமபிரான் ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்தவர் ராமபிரான் கடவுள்னு சொன்னாரு. ஆஹா. ராமன் தெய்வாம்சமா இருக்கலாம், உண்மைதான். ஆனா மானிட பிறவியா பிறந்தவர். ஆ. ஏன் இன்னைக்கு நேரு காந்தி எல்லாம் அந்த பெரிய பெரிய தேச தலைவர் நாட்டுக்காக ஒழிச்சவங்க நம்ம சாமியா கும்பிடல? ஆமா ஐயா. அது போன்று மானிட பிறவியாக பிறந்த ராமன் தன்னுடைய அவனுடைய நன்னடத்தை வைத்துதான் இன்னைக்கு அங்காங்கே கோயில் கட்டுறாங்க. அதனால ராமன் கடவுள் பிறப்பல்ல, மானிட பிறவி. அப்படி 2 பொண்டாட்டி இல்லாத கடவுள் யாரு? இத்தனை பேருக்கு 2 கடவுள் 2 பொண்டாட்டி தான்டா. ஆ? அதெல்லாம் நீ டீச்சர் பாத்ரூம் இட்டுன்னு போற போது. சொல்லாதான் என் தொழில் ஒரு மாதிரி பூதேவி. ஏய், அது மட்டுமல்ல, இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்படி ஐயா? ஒரு சமயம் தேவசபை, அதாவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம். ஆமா. அந்த தேவசபைக்கு பூலோகத்திலே ஒரு மானிட பிறவியாக பிறந்தவன். அவன் பெயர் பிரதீபன். பிரதீபன் 1000 யாகத்தை செய்து ஆ. இந்திர பதவி அடைந்தான். அந்த சமயத்திலே அனைத்து தேவர்களும் வருகை தந்தார்கள். அடே, இந்த கங்காவும் அங்கு வந்திருந்தார். அங்கே ரம்பை ஊர்வசி மேனக நாட்டியம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது காற்று பலமாக வீசியது. காத்து. அந்த பிரதீபன் என்ற அரசன் மாபெரும் அரசன். ஆனால் அந்த சமயத்திலே காற்று வீசிய உடனே இவன் மேலாடை சிறிது விலகியது. ஆஹா. இவன் அங்காளையை பார்த்த அந்த பிரதீபன் இவன் மீது மோகம் கொண்டான். இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த ஆடையை இழுத்து மூடியிருக்க வேண்டும். ஆமா. ஆனால் அந்த பிரதீபன் அழகை மடங்கி இவனும் அவனை காம வரியோடு கண்ணோக்கினான். இதை பார்த்த பிரம்மாவிற்கு கோபம் வந்து விட்டது. ஏய் கங்கா, ஒரு மானிட பிறவி, அவன் 1000 யாகத்தை செய்து தேவ பதவி அடைந்திருக்கிறான், இந்திரோகம் வந்திருக்கிறான். ஒரு மானிடனை பார்த்து நீயோ தெய்வ பிறவி, அவன் மீது மோகம் கொண்டாய் அல்லவா? ஆகையால் உனக்கு இப்போதே கொடுக்கின்ற சாபம், நீ சென்று பூலோகத்திலே மானிட பெண்ணாக பிறக்க வேண்டும் சாபத்தை கொடுத்தான். அது மட்டுமல்ல, சாபத்தை பெற்ற இவள் யார் எவரிடம் சென்று மகளாக பிறக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே அஷ்டவசுக்கள் தன் மனைவிமாரோடு பூலோகத்தை சுற்றி பார்த்து வருகிறார்கள். ஆமா, பூலோகத்தை சுற்றி பார்த்து வரும் வேளையிலே வசிஷ்டரின் ஆசிரமத்திலே ஒரு பசு கட்டி வைத்திருக்கிறது. பசு? ஆமாம். அந்த பசுவின் பெயர் நந்தினி. அதில் அதாவது ஆகையால் தியா என்பவள் அந்த மனைவி அவர் தன்னுடைய கணவனத்திலே சொல்லுகிறார், இந்த பசு நமக்கு வேண்டும், கொண்டு போகலாம் என்று. ஆனால் அஷ்டவசுக்களோ வேண்டாம் என்று உரைக்கின்றார்கள். ஆனால் அவள் அடம் பிடிக்கவே அந்த முனிவர் இல்லா சமயத்திலே அந்த பசுவை கவர்ந்து சென்று விடுகிறார். ஆசிரமத்துக்கு வந்த முனிவர் பார்த்து கோபம் அடைகிறார். இந்த பசுவை எவன் கொண்டு போனானோ அவன் பூலோகத்திலே மானிட பிறவியாக பிறக்க வேண்டும் என்று அஷ்டவசுக்களுக்கு சாபம் விட்டார். ஆமா. அதில் சாபம் பெற்ற ஒருவன் மட்டும் பூலோகம் அனைத்து 8 பேருமே சென்றார்கள். யோசனை செய்தார்கள். இவனும் சாபத்தை பெற்றுக் கொண்டு வருகிறார். இவன் எங்கே பிறந்தால் தெரியுமா? அதாவது பிறக்கவில்லை, அந்த சாபத்தோடு வருகிறார். ஆமா. அஷ்டவசுக்களும்
இவள் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று இவளை மன்றாடி கேட்டுக்கொண்டார்கள். எதிர்பட்ட உடனே உண்மையா? ஆகையால் இவள் என்ன செய்தால் கங்கை கரைக்கு சென்று காத்திருக்கிறாள். தகுந்த ஆடவன் கிடைக்கட்டும் இவரை மணந்து கொள்ளலாம் என்று. உடனே அங்கு சந்திரகுலத்திலே ஒரு அரசன், சந்திரகுலம்னா என்ன? ஐயா. துரியோதன கூட்டம், அதாவது அந்த வம்சாவளி சந்திரகுலம்னு சொல்லுவாங்க. அதில் குரு என்ற அரசன் ஆற்றங்கரைக்கு வருகிறான் நீராட. அவன் அழகி பார்த்த இவள் ஓடோடி சென்று அவன் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருக்கும் போது வலது தொடையிலே அமர்ந்து விடுகிறான். அம்மா, நீ யார்? எனது வலது தொலை மீது அவரை காணவில்லை என்று கேட்டால், நீங்கள் தான் என்னை மறந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். உடனே பின்னே வலது தொடையில் அமரக்கூடியவர் யார்? என்னுடைய மகன், என்னுடைய மருமகன், என் பிள்ளைக்கு சமமாகும். ஆகையால் எனது வலது தொடையில் அமர்ந்ததால் எனக்கு நீ குழந்தையாகிவிட்டாய். உன்னை நான் மணக்க மாட்டேன். எனக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றான், சந்துரு. அவன் யார்? பிரதிகுணம் சாபத்தை பெற்றான் அல்லவா? அவன் சந்துருவாக பிறக்கிறான். அந்த சந்திரகுலத்திலே வந்து குருவுக்கு உடனே பிள்ளை அனுப்புகிறான். இவளை சந்திக்கின்றான். இவள் மீது லோகம் கொண்டு அந்த சந்துருவம் மணக்க ஆசைப்படுகிறான். ஆனால் இவள் சொல்லுகிறான், நான் உன்னை வளர்க்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை. நான் என்ன தவறு செய்தாலும் ஏன் செய்கிறாய், எதற்காக செய்கிறாய் என்று என்னை கேட்கக்கூடாது. அப்படி மீறி கேட்டால் அன்றே உன்னை விட்டு பிரிந்து விடுவேன் என்று உரைக்கின்றார். உடனே இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார். சமர்ப்பி கட்டுப்படுகிறார். இவள் கர்ப்பமுற்று 7 குழந்தைகள் பிறந்தவுடனே கொண்டு விடுகிறார். கொண்டு சென்று ஆற்றங்கரையிலே வீசி விடுகிறார். 8வது குழந்தை பிறக்கிறது. அதை கொண்டு ஆற்றிலே வீசி கொண்டு செல்கிறார். அதை பார்த்து அந்த சந்துரு என்ன செய்கிறான்? குழந்தாய், அதாவது பெண்ணே, 7 குழந்தைகளை கொண்டு விட்டாய். இந்த 8வது குழந்தை ஏன் கொல்ல போகிறாய் என்று கேட்டவுடனே, பண்ணா உடம்பு என்னவென்று உரைத்தேன். எப்பொழுது, ஏன், எதற்காக என்று என்னை கேள்வி கேட்கிறாயோ அன்றே உன்னை விட்டு பிரிந்து விடுவேன் என்று பிரிந்து விட்டார். உங்களுக்கு பிறந்த 8வது குழந்தை யார் தெரியுமா? யுத்தத்திலே யாராலும் வெல்ல முடியாத ஒரு மாவீரன், பிரம்மச்சரிய சிங்கம், 886 வயசான பீஷ்மர். இவளுக்கு 8வது பிறந்த பிள்ளை. அப்படி 7 குழந்தைகள் பெற்றவுடனே ஆற்றிலே வீசி எறிந்த பச்சை தேவையா என்ன பார்த்து இவள் மன்னிப்பு கேட்கும் வரை நம்முடைய பாதாள சிறையிலே அடைப்பட்டு சாக வேண்டும். பச்சை தண்ணீர் கூட கொடுக்காதே. ஓடி சிறைச்சாலை